14 வயசு பொண்ணும், அதே வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தரும் தப்பான உறவுல இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த கேஸே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இது ஜஸ்ட் ஒரு நார்மலான கதை மட்டும் இல்லங்க. ஒரு உண்மை சம்பவத்த தான் படமாவும் எடுத்திருக்காங்க. இந்த மாரி நெறைய அண்டர் ரேட்டடான மூவிஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அக்கவுண்ட்ட மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நொய்டால ஒரு வீட்ல அப்பா, அம்மா, அவங்க பொண்ணு, அப்புறம் அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் இவங்க 4 பேரும் ஒரே வீட்ல தங்கியிருக்காங்க. ஒரு நாள் காலையில தன்னோட பொண்ணு இறந்து போயிருக்காங்கன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும்போது, அவங்க சஸ்பெக்ட் பண்ண ஒரே ஆள் அந்த வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் தான். ஆனா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கும் அதுக்கு அடுத்த நாள் தான் தெரிய வந்திருக்கு. அவங்க வீட்ல வேலை பார்த்த அவரு தான் அதே வீட்டோட மொட்டை மாடியில டீகம்போஸ்டு ஸ்டேட்ல இறந்து போயிருக்காருன்னு. பூட்டுன ஒரு வீட்ல 2 மர்டர் நடந்திருக்கு. இந்த ஒரு மர்டர் கேஸ் இனிஷியலா போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட மாறினாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த ஒரு கேஸ் சால்வ் பண்ணாம தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 மர்டர்ஸும் எப்படி நடந்திருக்கு, யாரெல்லாம் இதுல சஸ்பெக்டா இருக்காங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2015ல ரிலீஸ் ஆன தல்வாருங்கிற இந்த ஒரு படத்தை பாருங்க. இந்த படம் ஹாட் ஸ்டார்லயே அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில் மட்டும் தான் இருக்கு. மிஸ் பண்ணாம பாத்துருங்க.